நான் மருத்துவர் ஆனதுனாலேயே வந்து என் வாழ்க்கை வந்து மற்றற்ற மகிழ்ச்சி பெற்றிருக்கிறது. நான் பிறந்த என்னது சொல்லுது, நான் பிறந்ததுடைய பயனை அடைந்து விட்டேன்னு ஒரு மருத்துவரால சொல்ல முடியுமா? மருத்துவருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும். அவருக்கும் குடும்பம் பிரச்சனை, ஃபேமிலி எல்லாமே எல்லா விஷயத்தையும் கடக்கணும் பொழுது, அப்போ ஒரு துறையை மட்டுமே மையப்படுத்தி, அந்த ஒரு துறைக்காக தன் உயிரை மாய்த்துக் கொள்றாங்கல்ல, அதைத்தான் மையப்படுத்தி அவர் சொல்ற விஷயம். தன் உயிரை மாய்த்துக் கொள்வது, இந்த மாதிரி இறந்து போவது, பெற்றோர்களும் மன அழுத்தத்திற்கு உள்ளாகி தற்கொலை செய்து கொள்வது, இதெல்லாம் தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. ஆனால் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா, ஆட்சி மாற்றம் வந்து மிக முக்கியமான ஒரு வித்திடும்ன்றத அவர் வந்து ரொம்ப அழகா சொல்றாரு. நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் ஜனநாயக கடமை ஆற்றுங்கள். ஜனநாயக கடமைனா ரொம்ப சிம்பிள் தான். ஊழல் செய்யாத, நேர்மையாக, உங்களை நேசிக்கக்கூடிய நபர்களுக்கு ஓட்டு போடுங்கன்றாரு. ஆப்வியஸ்லி அவர் தான் ஓட்டு கேட்குறாரு. கரெக்ட்டுங்களா? வேறு யாருக்கும் இல்லை. ஸோ இந்த இந்த ஒரு முன்னெடுப்பு என்பது எப்பயுமே மாணவ பிள்ளைகள் மத்தியில் அரசியலை வந்து நம்ம வந்து பேசுவது என்பது, அடுத்த தலைமுறை பிள்ளைகளை அரசியல் பழகுங்கள், அரசியலுக்குள்ளே வாங்கன்னு சொல்கிறதும் சரி, விஜய் வருகைக்கு பின்னாடி வந்து அந்த மாணவ பிள்ளைகள் அரசியலுக்குள்ளே வந்த விஷயமா இருக்கட்டும். நாம் ஒரு கார் ஷோரூமுக்கு நான் போயிருந்தேன், வண்டி ஒன்று பார்க்குறதுக்கு. அங்கே உள்ள நபர் சொன்னது, அந்த ஃப்ளோர் இன்சார்ஜ் அவர் சொன்ன விஷயம், சார் என் மனைவிக்கு வந்து 30 வயசு ஆகுது, இது வரைக்கும் அவங்க ஓட்டு போடல. விஜய் அண்ணா வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் ஓட்டு போடணும், எனக்கு ஓட்டர் ஐடி வாங்கி கொடுங்கன்னு கேட்டு நான் இப்போ வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னாரு. ஸோ அப்போ எவ்வளோ பெரிய இம்பாக்ட் வந்து ஏற்படுது யங்ஸ்டர்ஸ்லேருந்து. ஓட்டே போடாத 30% ஓட் இருக்காங்க இல்லையா, ஓட்டே போடாத 30% வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மனசில் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புதிய நம்பிக்கையை விஜய் அவர்கள் விதைத்திருக்காருன்னு தான் பார்க்குறேன்.